ஆசீர்வதிக்கப்பட்டதான பரிசுத்த இது ஜெபக்கூடுகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பார்த்து வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெப சிந்தையோடு நாம் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய கிருபையுள்ள கரம். ஹல்லேலூயா. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவே. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவே. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசுயா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே. ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே. நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே. நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசுயா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் நம்பிக்கையாய் மாறாத நல்ல நேசராய் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் எங்களோடு என்னென்றைக்கும் தந்தியிருக்கும் மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஜெபக்கூடுகிற நம்முடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. என் மகிமை நான் வேறு ஒருவருக்கு நான் கொடேரென்று சொன்னீங்களே. நான் கர்த்தர், நான் மாறாதவர், என்னை தவிர ஒரு தேவன் இல்லை என்று சொன்னீங்களே அப்பா. நம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநேகம் ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொரு நாட்களை சுதந்தரித்துக் கொள்ளும்படியா கர்த்தருடைய மகிமையுள்ள கரம் தம்முடைய பிள்ளை மேல் இறங்கட்டும் ராஜா, இறங்கட்டும். நாங்கள் விடுவிக்கப்பட்டோம் என்ற ஒரு ஆத்ம சந்தோஷத்தோடைய பிள்ளைகள் மடங்கி போகும்படியா கர்த்தருடைய வார்த்தையுடைய பிள்ளைக்கு வெளிச்சமாய் மாறட்டும். பொல்லாத இருள் எல்லாம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய கரத்தினுடைய ஒத்தாசை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அதிகமாய் ஆண்டவரே அப்பா கொட்டிப்பீராக ராஜா. நீர் அப்படி செய்கிறமைக்காக நன்றி. அடிமை மறைத்து நீர் வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களும் கூட ஸ்தோத்திரம். ஆமென். வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசுவின் அன்பான நாள்மத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். பெத்தேல் மகிமையின் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆமென் மிகுந்த ஆசீர்வாதத்துக்குள் வழி நடத்துவாராக. இந்த நாட்களிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையினாய் கடந்து செல்லுகிறோம். இந்த நாட்களில் நாம் கேட்க போகிற தேவனுடைய வார்த்தை இனி வெளிப்பட போகிற மகிமை. ஸ்தோத்திரம். இனி வெளிப்படும் மகிமை எப்படி இருக்கிறது என்பதை குறித்து சுருக்கமாக நாம் தியானித்து நாம் ஜெபிக்க
போகிறோம். கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் காலமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமே, அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், இங்க ரோமாபுரி சபைக்கு சொல்லும்போது ரோமாபுரி சபையை சார்ந்த பிள்ளைகளுக்கு விசுவாசிகளுக்கு அவர் சொல்லுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஸ்தோத்திரம். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமை, ஹல்லேலூயா, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிற கடைசி நாட்களுக்குள்ளாய் கர்த்தர்மை அழைத்து வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை ஸ்தோத்திரம் கேட்ட நமக்குள்ளாக என்ன ஸ்தோத்திரம் சிந்தை உருவாகிறது. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறது. ஸ்தோத்திரம். இன்றைக்கும் பாடுகள், நாளைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே பாடுகள், வேதனைகள். இந்த பாடுகள் என்னை விட்டு என்றைக்கு கடந்து போகும்? இந்த பாடுகள் என்னை விட்டு என்றைக்கப்பா நீங்கி போகும்? ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நான் பாடுகள் வழியாகத்தானே கடந்து போய் கொண்டிருக்கிறேன். இதை நீர் ஆண்டவரே அப்பா நீர் பார்க்கிறீர், அறிகிறீர், எல்லாம் நீர் காண்கிறப்பா. இந்த பாடுகளுக்கு ஒரு முடிவே இருக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த பாடுகளையே நம்ம நினைத்து நினைத்து நம்முடைய உள்ளம் ஆமேன் கலங்கி கொண்டிருக்கிறது. கலக்கத்தோடு நாம் ஒவ்வொரு நாட்களையும் நாம் கடத்துகிறோம். ஒவ்வொரு ஆமீன் மனிதனுடைய வாழ்க்கை நாம் பார்க்கும்போது, ஒவ்வொரு ஆத்துமாக்களுடைய ஜீவியத்தை நாம் அலசி பார்க்கும்போது பாடுகள் ஸ்தோத்திரம். யாரை நோக்கி பார்த்தாலும் எங்கள் வாழ்க்கையில் பாடுகள் நிறைந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த பாடுகள் எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. முடிவே இல்லாத பாடுகள் வழியாக நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு திசை தெரியாமல் திகைத்து நிற்கிற ஜனத்தை நாம் அதிகமாய் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்களும் கூட ஊழியங்களுக்காக கடந்து போகிற இடத்துல ஸ்தோத்திரம் அநேக பிள்ளைகள் சொல்லுகிற ஒரே இந்த வார்த்தை பாடுகள். ஸ்தோத்திரம். ஆமேன். பாடுகள், கஷ்டங்கள் வழியாதான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். கண்ணீரே எங்களுக்கு படுக்கையாய் மாறி இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமேன். இந்த பாடுகளுக்கு எங்களுக்கு ஒரு முடிவை ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி கலங்கி தவிக்கிற எத்தனையோ உள்ளங்களை ஸ்தோத்திரம் காண முடிகிறது. ஆனால் அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாய் கர்த்தர் நாட்களை கிருபை புரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இந்த வார்த்தையை ஸ்தோத்திரம் இந்த ஒலிபரிக்கு மூலமாய் கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான ஸ்தோத்திரம் தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையும் கூட பாடுகள் நிறைந்ததாகவே காணப்படலாம். உண்மையாகவே பாடுகள் வழியாகத்தான் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:18 வாசிக்கிறோம், ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆதியிலே மனிதன் ஸ்தோத்திரம் பாவம் செய்த போது அவன் தேவ மகிமை இழந்தான். தேவ சாயலையும் தேவ ரூபத்தையும் அவன் இழந்து போனான். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஸ்தோத்திரம் மனிதன் இழந்த எல்லாவற்றையும் கொடுக்கும்படியாய் இந்த ஸ்தோத்திரம் இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஸ்தோத்திரம் மறுபூமியிலே அவர் இறங்கி வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இழந்து போன எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள, நம்முடைய பாடுகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட ஸ்தோத்திரம், நம்முடைய பாடுகளிலிருந்து நாம் ஸ்தோத்திரம் ஒரு தேவனுடைய மகிமையை நாம் கடைந்து கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் என்பதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை அவர் யாருக்கு கொடுத்திருக்கிறார்? அவருடைய பிள்ளைகளுக்கே அவர் கொடுத்திருக்கிறார். இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்ததின் ஒரு நோக்கம், இழந்து போன மகிமையை ஆதியிலே ஸ்தோத்திரம்
மனிதன் இழந்து போன அந்த மகிமையை அவருடைய பிள்ளைகள் ஆகிய நமக்கு கொடுக்கும்படியாய் இந்த பூமிக்கு அவர் ஸ்தோத்திரம் அந்த மகிமையோடு இறங்கி வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த மகிமை கொடுக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் மேல் அந்த மகிமை தங்கி இருக்கிறது. ஆகவே அந்த மகிமை கொடுக்க ஆண்டவர் இந்த பூ உலகத்திலே இறங்கி வந்தார் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த மகிமை ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட விதத்தில் காணப்பட்டது, எப்போதெல்லாம் அந்த மகிமை வெளிப்பட்டது என்பதை முதலாவது நாம் பார்க்கும்போது, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்த அந்த வேளையிலே ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தருடைய மகிமை ஸ்தோத்திரம் முதலாக அவர்களுக்கு ஸ்தோத்திரம் மேகத்தின் மேல் காணப்பட்டது. சிவந்த சமுத்திரத்தை கடந்து வர வேண்டும். எகிப்திலிருந்து தன் அடிமைத்திலிருந்து வெளியே புறப்பட்டு வந்த ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடக்க வேண்டியதாக இருந்தது. அந்த சிவந்த சமுத்திரத்தை முதலாய் அவர் கடந்த போது கர்த்தருடைய மகிமை இந்த சமுத்திரத்தின் மேல, அந்த மேகத்தின் மேல, சமுத்திரத்துக்கு மேலாக இருக்கிற அந்த மேகத்தின் மேல முறையாக கர்த்தர் அந்த மேகத்தின் மேல தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இஸ்ரவேல் புத்திரர் அந்த மகிமையை கண்டார்கள். கர்த்தருடைய மகிமையை ஸ்தோத்திரம் அந்நிய கண்கள் அல்ல, தங்கள் சொந்த கண்ணாலே அந்த மகிமையை கண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இரண்டாவதாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் என்ன நினைத்தார்கள்? கர்த்தர் எங்களோட தங்கி வாசமாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அதற்காக ஒரு பரிசுத்தமான ஒரு ஸ்தலத்தை நாங்கள் எழுப்ப வேண்டும். ஸ்தோத்திரம். ஆகவே ஆசரிப்பு கூடாரத்தை பரிசுத்த ஸ்தலமாய் ஆயத்தப்படுத்தினார்கள். ஸ்தோத்திரம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மேல கர்த்தருடைய மகிமை வெளிப்பட தொடங்கினது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மகிமையின் மேகமாக ஆசரிப்பு கூடாரத்தின் மேல ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய தேவன் இறங்கி வந்தார். இரண்டாவதாக கர்த்தருடைய மகிமையை இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டு ஸ்தோத்திரம் முகம் குப்பர விழுந்து ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள், ஆண்டவரை தொழுது கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் கர்த்தருடைய மகிமை ஸ்தோத்திரம் எப்படி வெளிப்பட்டது என்பதை நாம் அநேக இடங்களிலே பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். சாலோமன் கட்டின ஸ்தோத்திரம் தேவாலயத்திலே அந்த தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணின அந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அவர்கள் கூடி ஜெபித்த போது அந்த இடத்திலே ஸ்தோத்திரம் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ண அந்த நாட்களில் ஆண்டவராகிய தேவனுடைய ஸ்தோத்திரம் ஷெக்கினா மகிமை அந்த இடத்திலே வெளிப்பட தொடங்கினது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய ஷெக்கினா மகிமை மூன்றாவதாக சாலோமன் கட்டின அந்த தேவாலயத்திலே அந்த பிரதிஷ்டையின் நாளிலே ஸ்தோத்திரம் கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினபடியினால் சகல ஜனங்களும் சகல பிரபுக்களும் எல்லா யாவரும் இஸ்ரவேல் ஜனங்கள் யாவரும் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்று சொல்லி கர்த்தருடைய மகிமை கண்டவர்கள் யாவரும் என்ன செய்தார்கள்? முகங்குப்பர ஸ்தோத்திரம் விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. கர்த்தருடைய மகிமை அவளை பெரிதாய் இருக்கிறது. என்னுடைய மகிமை நான் வேறு ஒருவருக்கும் நான் கொடையேன் என்று சொல்லி நமக்கு தேவன் வாக்குறுதி இருக்கிறாரே. ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நமக்கு தந்த மகிமை அவளை பெரிதாய் இருக்கிறது. பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்த மகிமையை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என் தேவன் செய்ய நினைத்த காரியம் அது ஒன்றும் அது தடைபடாது. அவருடைய மகிமை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு ஸ்தோத்திரம் நமக்காக இந்த பூமியில இறங்கி வந்தது உண்மையானால் அந்த மகிமையோடு நாம் தேவ சமூகத்தில் கடந்து போக, அந்த மகிமையோடு பறந்து போக ஸ்தோத்திரம் அந்த பரமராஜ்யத்தை
நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே இக்காலத்து பாடுகளை நினைத்து நாம் சோர்ந்து போகக்கூடாது. நான்காவதாக பார்க்கிறோம், ஸ்தோத்திரம், ஆமென், கைகளால் கட்டப்படாது ஆலயத்தில் ஆமென் கர்த்தர் வாசம் பண்ணாமல் இருந்த போது ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவர் தம்முடைய குமாரன் மூலமாக அந்த மகிமை நமக்கு தந்து அவரை நமக்கு ஸ்தோத்திரம் அனுப்பினார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த கிறிஸ்துவுக்குள்ளான அந்த மகிமை இன்றைக்கு தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்திலே வாசம் பண்ணாத ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய தேவன் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்கு அனுப்பி தந்த நிமித்தமா அவருடைய இரத்தத்தினாலே ஆமென் ஸ்தோத்திரம் அவருடைய மகிமைக்குள்ளாக இன்றைக்கு நாம் காணப்படுகிறோம். சந்தோஷமாய் கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் மகிமையாய் செலுத்துங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். குமாரனாகி கிறிஸ்துவை நமக்காய் அவர் அனுப்பி தந்தபடினால ஆமென் ஸ்தோத்திரம் அந்த கிறிஸ்துவனுடைய மகிமை இன்றைக்கு நாம் யாவர் மேலும் தங்கி இருக்கிறது. ரூடமாலா சந்தரபா. ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவனுடைய மகிமையில இன்றைக்கு நாம் ஸ்தோத்திரம் ஆமென் மறைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மகிமையின் மேல மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படக்கூடிய அந்த கிருபையின் ஐஸ்வரியத்திலே அவர் நம்மை நடத்தி செல்லுவார். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக நாம் பார்க்கும்போது ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு நமக்காக வரும் ஆமென் ஸ்தோத்திரம் மரித்ததின் நிமித்தமாக அவருக்குள் இருந்த மகிமை அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்ட நிமித்தமாய் அந்த சிலுவையிலே தொங்கி மரித்த அந்த கிறிஸ்துவனுடைய சரீரம் கிழிக்கப்பட்ட போது அவருடைய சரீரத்தில் அந்த மகிமை வெளியே வந்தது. ஹல்லேலூயா. ஆமென். வெளியே வந்த அந்த மகிமை தேவாலயத்துடைய திரைச்சீலையானது கிழிக்கப்பட்ட போது ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் அவருடைய மகிமை ஹல்லேலூயா ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆமென் ஸ்தோத்திரம் மகிமை நமக்குள் கடந்து வந்தது. தேவாலயத்துடைய அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்ட போது ஆமென் குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் இருந்து ஆமென் வெளிப்பட்ட அதே மகிமை ஆமென் தெய்வ பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருக்குள்ளும் ஆமென் கடந்து வந்ததே. ஆனால் இந்த தெய்வ சப்தம் கேட்கிற யாவர் மேலும் கிறிஸ்துனுடைய மகிமை அளவில்லாமல் தங்கி இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அந்த மகிமையிலே கர்த்தருங்களை கடைசி வரைக்கும் நடத்துவாராக. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய மகிமை 5 விதமாக மனிதர்களுக்குள்ளாய் ஆமென் ஸ்தோத்திரம் வெளிப்பட்டதே. ஆனால் அந்த மகிமை நம்மளை விட்டு எடுபட்டு போகாதபடிக்கு ஆமென் கிறிஸ்து நமக்காக தந்த அந்த மகிமையிலே நாம் கடந்து போக ஆண்டவராய் இயேசு தம்முடைய கிருபைகளை அதிகமாய் கொடுப்பாராக. இந்த மகிமை எதற்காக தெரியுமா? கடைசி வரைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த மகிமையிலே நாம் வாழும்படியாக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமையிலே நாம் சேர்க்கப்படுகிற வரையிலும் இந்த மகிமை நம்மை நடத்தும்படியாக கிறிஸ்து நமக்காக அந்த மகிமையை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய ஜீவன் ஹல்லேலூயா அவருக்குள் மறைந்திருந்த அந்த ஜீவன் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த 5 விதமான மகிமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. அந்த மகிமை ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்பிக்கையோடு இன்னைக்கு சொல்ல முடியும்? அந்த மகிமையின் ஆளுகைக்குள்ளாக நான் மறைந்திருக்கிறேன். என் ஆண்டவராகிய தேவன் மகிமையின் நம்பிக்கையாயிருக்கிறார். ஹல்லேலூயா. மகிமையின் நங்கூரமாய் மகிமையின் தீபமாய் மகிமையினுடைய வெளிச்சமாய் இருக்கிறார். ஆகவே நான் எந்த பக்கம் போனாலும் எனக்கு பயம் இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். மகிமையின் ஆவியானவர் எனக்குள் தங்கி இருக்கிறபடியினால் ஹல்லேலூயா. ரீபலா சந்தரபைட்டாரபா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஆமென். 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 18வது
வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 3:18 வசனத்தில் நாம் கர்த்தருடைய மகிமையை ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா திறந்த முகமாய் கண்ணாடியிலே காண்கிறது போல நாம் கண்டு ஸ்தோத்திரம் மகிமையின் மேல மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் விதமான ஒரு சந்தோஷத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல ஆமென் நாம் கண்டு ஆவியாயிருக்கிற ஆமென் கர்த்தரால் ஸ்தோத்திரம் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. நாள் ஒன்று வரப்போகிறது. கர்த்தருடைய மகிமையிலே நாம் இளைப்பாறும்படியாய் அந்த மகிமையினுடைய ராஜ்யத்திலே நாம் கடந்து போகும்படியாய் கர்த்தர் நமக்கு ஒரு நாளை நியமித்திருக்கிறாரே. ஆகவேதான் ரோமர் 8:18 சொல்லப்பட்டது போல இக்காலத்தில் இருக்கிற பாடுகளை நினைத்து உள்ளமே சோர்ந்து போகாதீங்க, ஆத்துமாவை மனம் கலங்கி நிற்காதீங்க. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒருபோதும் அது ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே என்று அப்போஸ்தலனாகிய பவுலடியார் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு அறைகுவலாக நமக்கு சொல்லி இருப்பார் என்று சொன்னார். பாடுகள் நமக்கு பெருக பெருக அந்த ஆமென் மகிமையின் ராஜ்யத்திலே ஒரு ஆளுகையும் நமக்கு ஆமென் நிச்சயமாய் உண்டு. அந்த ஆளுகையிலே நாம் கடந்து போகும்படியாக தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எபிரெயர் 2:10 வாசிக்கிறோம். அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு சேர்க்கும்படியாகத்தான் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆமென் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை என் தேவன் நமக்காய் ஆமென் ஸ்தோத்திரம் பரிபூர்ணமாக்கி நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். உபத்திரவங்களினாலே ஆமென் ஸ்தோத்திரம் பாடுகளினாலே ஆமென் ஸ்தோத்திரம் அவர் வேதனைப்பட்டு ஆமென் பாடுகள் அனுபவித்த எதற்காக தெரியுமா? நம்மை மகிமையிலே கொண்டு சேர்க்கும்படியாக. இன்றைக்கு பாடுகளை சகித்துக் கொண்டிருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் பாடுகள் வெளியாய் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். உங்கள் பாடுகள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆமென் உங்களுக்கு வேதனையை கொடுத்து கொண்டிருக்கலாம். மனம் சோர்ந்து போகாதீங்க. நம்மை மகிமையில் கொண்டு சேர்க்கும் வரையிலும் கர்த்தர் நம்முடைய பட்சமாக இருப்பார். எத்தனை பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலும் நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய தகப்பன் நம்மை விட்டு விலகி போக மாட்டார். 1 கொரிந்தியர் 15:51 வசனத்திலே ஒரு சீக்கிரட்டான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ரகசியம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஹல்லேலூயா கண்ணாடியிலே காண்கிறது போல நாம் கண்டு ஸ்தோத்திரம் ஆமென் தேவனுடைய மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்படத்தக்கதாக இங்கு அருமையாய் ஸ்தோத்திரம் கொரிந்திய சபைக்கு பவுலடியார் சொல்கிறார். நாம் எல்லாரும் ஆமென் நித்திரை அடைவதில்லை, ஆனாலும் கடைசிய காலம் தோனிக்கும் போது ஆமென் ஒரு நாள் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஸ்தோத்திரம் 1 மணி நேரம் பல மணி நேரம் என்றல்ல, ஒரு நிமிஷத்திலே ஆமென் ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அழிவுள்ளது அழியாமை சுதந்தரிப்பது இல்லை. ஆமென் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்காது. ஆனால் ஸ்தோத்திரம் எக்காலம் தோனிக்கும் போது ஹல்லேலூயா மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். கர்த்தருக்கு நன்றி சொல்வீங்களா? மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிற ஒரு நாள் வரப்போகிறது. எக்காலம் தோனிக்கும் ஒரு ஆமென் வேளை வரப்போகிறது. எக்கால சத்தம் கேட்க போகிற ஒரு ஆமென் சுத்திரம் நேரம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஆமென் இக்காலத்து பாடுகளை நினைத்து நாம் சோர்ந்து போகாதபடி, மனம் துவண்டு போகாதபடி ஆமென் சுத்திரம் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து வென்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஜெயத்தோடு நம்ம ஓட கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் முழுமையாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே இன்றைக்கு நம்முடைய மகிமை எங்களுக்கு வெளிப்பட பண்ணுங்கப்பா. ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற பாடுகளை நினைத்து நாங்கள் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே இனி வரப்போகிறதான ஸ்தோத்திரம் அந்த மகிமைக்கு நேராக எங்கள் ஓட எங்களுக்கு பலன் தாரும் என்று கேட்போமா? ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமானின் பாசம் பெரிதே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமானின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம்,
கரையில்லா தேவனின் வாக்கு குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆராத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வீனில் மூடும். ஆற்றிய தேற்றும் நல்நாத போற்றிய பாதம் தரிப்போ. அநாதி தேவனே அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. அநாதி தேவனே அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் glory amen. ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ள தேவன், வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. சகலத்தை மதினத்தின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற என் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை நம்முடைய பிள்ளைகள் மிளிப்பதை இறங்கட்டும் தகப்பனே, இறங்கட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனிவில் நம்மிடத்தில் வெளிப்பட போகிற ஆமென் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவில் அல்லவே. ஆம், கர்த்தர் தம்முடைய மகிமையை தம்முடைய பிள்ளைகள் மேல இப்போது கர்த்தர் ஆண்டவரின் தந்து விட்டீங்கப்பா. நம்முடைய மகிமையின் ஆளுகைக்குள்ள ஒவ்வொரு கர்த்தர் மூடி மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரை உலகமோ சாத்தானோ பொல்லாத பிசாசோ உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு நம்முடைய மகிமையின் ஆளுகை நம்முடைய பிள்ளைகளுக்குள் நிரம்பி இருக்கட்டும் அப்பா. விடுதலையின் ஆவியான மகிமையின் ஆவியான தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பரிபூர்ணமாய் ஆண்டவரை நீர் விடுவித்திருக்கிறமைக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.